அவனை ஆராதிக்க கடந்து வந்திருக்கோம். கடந்த 6 மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை கடந்த தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். முதலாவது கூட இதுவரை என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். என் வாழ்க்கை இதுவரை என்னை நீ நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நாம் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் காணும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் காணும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பெண்ணே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பெண்ணே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்ட வாசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்ட வாசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தேன். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம்
இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சோதிட, கரங்களை தட்டி இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடுகின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடுகின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே.
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் கரங்களை தட்டி பாடலாம். அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே. அதிசயங்கள் பல புரிந்தனரே. அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே. அதிசயங்கள் பல புரிந்தனரே. ஆயிரம் தான் போதுமோ ஆண்டவரை துதிக்க. அல்லேலூயா ஆண்டவரை துதிக்க. நன்றியால் பொங்குதே மதுள்ள நாதன் செய் பல நன்மைகளாய் நாடோறும் நலம் காத்தனரே. நன்றியால் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்திரிப்போம். கடந்த வாழ்நாளில் கருத்துடனே மணி போல் நம்மை காத்தனரே. கர்த்தர் 6 மாதம் காத்தார். வாழ்நாளில் கருத்துடனே மணி போல் நம்மை காத்தனரே. கண்ணீர் கவலையை மாற்றினாரே. கனிவுடன் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா கனிவுடன் ஸ்தோத்திரிப்போம். நன்றியால் பொங்குதே மதுள்ள நாதன் செய் பல நன்மைகளாய் நாடோறும் நலமுடன் காத்தனரே. நன்றியால் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்திரிப்போம். ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதையில் நடத்தினாரே. ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதையில் நடத்தினாரே. ஜீவகால நாம் ஸ்தோத்திரிப்போம். ஜீவனின் அதிபதியை. அல்லேலூயா ஜீவனின் அதிபதியை. நன்றியால் பொங்குதே மதுள்ள நாதன் செய் பல நன்மைகளாய் நாடோறும் நலம் காத்தனரே. நன்றியால் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்திரிப்போம். அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே. ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்தினார். பலவிதமான அதிசயங்களை தந்தார். அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே. அதிசயங்கள் பல புரிந்தனரே. ஆயிரம் தான் போதுமோ ஆண்டவரை துதிக்க. அல்லேலூயா ஆண்டவரை துதிக்க. நன்றியால் பொங்குதே
நாடோறும் நலமுடன் காத்தனரே நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே. அப்படி பாடலாமா? இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா அம்மா என் கூடவே இருப்பவரே. யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா அம்மா என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே. இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே. இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவாயிரே நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா ஆராதனை 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 உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக கோஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக கோஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை ஆராதனை
என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். மாலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடலாமா? அப்படியே முழங்கால் படியிடலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மட்டும் நடத்தி வந்தாரே. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் அற்புத கரம் கொண்டு நடத்தி வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார், கரம் பிடித்து நடத்தி வந்தார், கண்மணி போல நடத்தி வந்தார், கிருபையாய் நடத்தி வந்தார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் நம்மை நடத்தி வந்தாரே. தேவைகள் பெருகும் போது நம்மை கரம் பிடித்து வழி நடத்தினாரே. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரே கரத்திலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே மட்டும் நம்மை எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், 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 இம்மட்டும்
எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த இந்த இயேசு நல்லவரே, எனக்காய் குருசில் மரித்த இந்த இயேசு நல்லவரே. இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். கரங்களை உயர்த்தி பாடலாமா? மட்டும் என்னை நடத்தினீர், மட்டும் என்னை தாங்குவீர். இந்த இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். இந்த இயேசு நல்லவர், அவர் என்றும் மதியாயவர். இந்த இயேசு எത്ര நல்லவர், அவர் என்றும் மதியாயவர். இந்த இயேசு நல்லவரே, கரங்களை உயர்த்தி அவர் என்றுமே போதுமானவர். இந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இம்மட்டும் நடத்தினாரே, கரங்களை தட்டி ஆண்டவரே இம்மட்டும் நடத்தினீரே, இனிமேலும் நடத்திடுவீர், கடைசி வரை நடத்துவீர், கரம் பிடித்து நடத்திடுவீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்படியே கரங்களை உயர்த்தி நடத்திடுவீர், இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர், நடத்திடுவீர், இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா, நீரே எல்லாமே
காத்துக் கொள்வீர். நீரே யெகோவா சம்மா, என்னோடு இருப்பவரே. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி நடத்திடுவீர் இனிமேலும். அதை அர்ப்பணிக்கலாமா? கடைசி வரை நடத்திடுவீர். மகாபரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த கர்த்தாதி கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை வேளைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளை நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அதை உமக்கென்று நீர் நியமித்தீரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் உடைய சமூகத்திற்கு நாங்கள் வரும்படி, உடைய சன்னிதானத்தில் நாங்கள் காணப்படும்படி நீ செய்த நல்ல கிருபைக்காக, அற்புதத்திற்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2வது ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி வேண்டி சொல்லிக்கின்றோம். கிருபையாயிருங்க, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழிநடத்தும். மகாபரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக கரத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது அடியாரை நீர் மறைத்து நீர் வல்லமையாய் வெளிப்படும்படி நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் எங்கள் கடந்து வந்து எங்கள் ஆத்துமாவை திருப்தி செய்கிற வார்த்தைகளை நீர் கொடுப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது அடியாரை மறைத்து நீர் வல்லமையாய் வெளிப்படுவதற்காக எமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம் கரங்களை தட்டி அன்பு போதகரை நாம் வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வந்து நல்லா இருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? கடந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் கொஞ்சம். ஆமென். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. கரங்களை ஜோர தட்டி தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே
மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. உன்னதத்து தேவனும் ஜோர கரங்களை தட்டு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்து தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டு ஆமென் செய்வோம் சேர்த்த. செவிகளை திறந்து விட்டு செய்வோம் சேர்த்த. இந்த புவிதனிலே ஓம் விருப்பம் பூரணமாகட்டும். இந்த புவிதனிலே ஓம் விருப்பம் பூரணமாகட்டும். ஐயா வாழ்க ஜோரா கரங்களை தட்டி வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. அல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஜீவ அப்பம் நானே. யோவான் 6:48 வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. போதும். ஜீவ அப்பம் நானே. இன்றைக்கு இந்த தலைப்பில் தான் நாம் வேதத்தை தியானித்து தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு சொல்றாரு ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. ஜீவ அப்பம்னா என்ன? அந்த அப்பத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, புசிப்பது, இப்படிப்பட்ட காரியத்தை தியானித்து இன்றைக்கு தேவ ஆசீர்வாதம் பெற போகிறோம். முதல் பாயிண்ட் என்னன்னா, ஜீவ அப்பம் இருக்க அழிந்து போகிற அப்பத்திற்காக ஜனங்கள் அலைந்து திரிந்தார்கள். இயேசு சொன்னார் இல்ல, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு. அந்த ஜீவ அப்பத்தை நாடி தேடி புசிக்காமல் ஜனங்கள் அழிந்து போகிற அப்பத்துக்காக ஓடி அலைந்து திரிந்தார்கள். அதை தான் முதல்ல பார்க்க போறோம். வாசி யோவான் 6:24 27 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையில் அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அது முன்னாடி வசனங்கள்ல 5 அப்பம் 2 மீனை
5000 பேருக்கு கொடுத்தார். அவளுக்கு திருப்தியாக சாப்பிட்டு என்ன பண்ணாங்க, 12 பேருக்கு 12 கூடை நிறைய எடுத்தாங்க. அதுக்கு மறுநாள் என்று சொல்லப்படுது. அது மறுநாள்ல பாத்தீங்களா, எப்படா பொழுது வெடின்னு இருந்திருப்பாங்களாட்டுங்குது. அது மறுநாள் அந்த இயேசு இருந்த அந்த திபேரியா கடல் அருகே போய் பார்க்குறாங்க. இல்லை, அங்கே இருக்கிறவங்களை விசாரிக்கிறாங்க. சீசர்கள் மட்டும்தான் கப்பர்நகூம் போனாங்க, அக்கறைக்கு போனாங்க, இயேசு போலன்னு. சரி, அங்கே தேடி தேடி பார்க்குறாங்க. சரி, நம்ம கப்பர்நகூம் போய் பார்க்கலான்னு போனால் அங்கே இயேசு இருக்கிறார். உடனே அவங்க பாசத்தோடு கேட்குற, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடத்திற்கு வந்தீர் என்று கேட்டார். ரொம்ப பாசத்தோட எதிர்பார்ப்போட கேட்டாங்க. இயேசு என்ன பதில் சொல்றாரு? காட்டமா ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்க ஆண்டவருடைய போதனையை கேட்பதற்காக, தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக, தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக, இப்படிப்பட்ட மேலான நோக்கத்துக்காக தேடல. எதுக்காக தேடினாங்க சொல்லுங்க? ஆமா, வயிற்றுக்காக. சொல்லுங்க, என்னதுக்காக? இயேசுநாதர் கொடுத்த ரசம் கானாவூர் கல்யாணத்து முந்தின ரசத்தை காட்டிலும் தித்திப்பா இருந்தா. நான் நினைக்கிறேன் இந்த அப்பம் கூட மீன் கூட தித்திப்பா இருந்திருக்கு, ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கு. மீன்ல வஞ்சர மீனா டேஸ்ட், அதை விட டேஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த மீன் ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கு, இந்த அப்பம் ரொம்ப டேஸ்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம நம்ம இயேசு பின்னாடி போனாலே போதும், நல்லா சாப்பிடலான்னு ஒரு கூட்டம் தீர்மானம் பண்ணிடுச்சு. எங்க போனாலும் பின்னாடி சாப்பாட்டுக்காக. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள். அல்லேலூயா. சாப்பாட்டுக்காக என்னை பின்தொடர்ந்து வராம உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற அந்த கிரியைகளுக்காக நீங்க பிரயாசப்படுங்க. இன்னைக்கு கூட ஜனங்கள் பார்த்தீங்கன்னாக்க சாப்பாட்டிற்காக, சுகத்துக்காக, பிசாசிலிருந்து விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தான் அலைந்து திரிகிறார்களே தவிர இயேசுனுடைய போதனைகள் என்ன, அவர் என்ன சொல்றாரு, நாம் என்ன செய்யணும், நாம் திருத்தி கொள்ள வேண்டியது என்ன இருக்கு, நாம் கை கொள்ள வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு ஒரு வேதத்தை வாங்கவோ வாசிக்கவோ அல்ல ஒரு மெசேஜை கேட்கவோ ஒரு பிரசங்கத்தை கேட்கவோ அல்ல. அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு தேவையானது விடுதலை. மனம் திரும்புங்க, ஞானஸ்தானம் எடுங்கன்னா நின்றுடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் என்ன தேவையில்லை. மனம் திரும்பவோ, ஞானஸ்தானம் எடுக்கவோ, ஒரு வேத புத்தகத்தை வாசிக்கவோ அது அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு திருவிருந்து எடுக்கவோ தேவையில்லை. அவங்களுக்கு என்ன வேணும்? விடுதலை. அல்லேலூயா. பிசாசிலிருந்து, நோயிலிருந்து விடுதலை. அன்றைக்கும் ஜனங்கள் இயேசுடைய போதனையின் மேல இல்ல, அவங்களுக்கு தேவையான என்னது? பிசாசிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, அப்புறம் சந்தரோகிலிருந்து, 38 வருஷ வியாதியிலிருந்து, இப்படிப்பட்ட மரித்தோரிலிருந்து, மரித்தோரை கூட ஆண்டவர் எழுப்பினார். இப்படி ஆண்டவரை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவரிடத்துல திரளான ஜனங்கள் வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் விடுதலை ஆக்கினார். ஆனால் ஒரு போதனை செய்யும் போது, இது என்ன போதனை, ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னு எல்லாரும் போயிட்டாங்க. 12 சீசர் தான் அவங்கள பார்த்து கேப்பா, நீங்களும் போறதா இருந்தா போங்க. அல்லேலூயா. அப்போ போதனைன்னா என்ன பண்ணுது? அவங்களுக்கு கசக்குது. ஆசீர்வாதம்னா இனிக்குது. சொல்லுங்க பக்கத்துல, உங்களுக்கு எப்படி? முழு ஜபத்துக்கு வாங்கன்னா அப்படி மூஞ்ச சின்ன கசங்கி போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேக ஆராதனைக்கு வாங்கினோம், என் இடுப்பு ஒலிப்போமா, மூட்டு ஒலிப்போமா, அது நடக்குமா, வீடு கட்டிடுவோம்னா, வேலை கிடைச்சிருமா, அதுவும் முகம் மலர்ந்து நாம் குழந்தைகளாவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள், இதெல்லாம் நிலையற்ற காரியங்கள். அல்லேலூயா. நிலையான காரியத்தை வாஞ்சுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. இயேசு சொல்றாரு, அவரை நீங்க அவங்க கேட்குறாங்க நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு. யோவான் 6:28-29 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அவர் சொன்னாரு, சாப்பாட்டுக்காக அலையாதுங்கப்பா, இதெல்லாம் அழிஞ்சு போறது, தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யுங்க அப்படின்னதும் உடனே ரோசம் வந்துருச்சு. நாங்க என்ன செய்யணும்? அப்படி தேவனுக்கேற்ற கிரியைகளை நாங்க என்ன செய்யணும்? இயேசு சொல்றார் 29வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. அவர் அனுப்பினவரை, பிதா உங்களை ரட்சிப்பதற்காக மீட்பதற்காக அனுப்பினாரு, அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்பது, ஜெபிப்பது, உபவாசிப்பது, வேதத்தை தியானிப்பது, வேதத்தை கீழ்ப்படிவது, இதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. அல்லேலூயா. ஒழுங்க ஆராதனைக்கு வந்து திருவிருந்து எடுக்கிறது, யூத் மினிஸ்ட்ரினா யூத் மினிஸ்ட்ரி மேல கவனமா செய்யறது, வொர்ஷிப்னா வொர்ஷிப் மினிஸ்ட்ரியை கரெக்டா செய்யறது, அங்கங்க வீட்டு கூட்டங்களா, அது இப்படி விசுவாசத்துக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்வது தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நாம் செய்யும் போது என்ன நடக்கிறது? யோவான் 3:14-15-16 வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் தேவன் அனுப்பினவரை விசுவாசிக்கணும்னு சொல்றாருன்னா, மோசே வெண்கல சர்பத்தை உயர்த்தி வைக்கும் போது அவங்க பார்த்தவங்களெல்லாம், கொள்ளிவாய் சர்பம் கடிக்கப்பட்டு மரித்து கொண்டு இருக்கிறவங்களெல்லாம் அவங்க பார்த்தவங்களெல்லாம் பிழைத்து கொண்டதை போல ஜனங்கள் பாவம் செய்தாங்க. கொள்ளிவாய் சர்பம் ஜனங்களை கடித்தது. மோசே ஆண்டவருடைய மன்றாடுறான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் சாகிறார்களே. ஒரு வெண்கல சர்பத்தை செஞ்சு அதை பார்க்குறவனெல்லாம் என்ன பண்ணுவான்? பிழைத்து கொள்வான். ஒரு உயரமா தூக்கி நிப்பாட்டுற வெண்கல சர்வம், அதை பார்க்குறவங்களாம் பிழைத்து கொண்டாங்க. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அது சொல்றாரு, இயேசு சொல்றாரு, மோசே என்ன செய்தாரு? சர்பமானது மோசேனா வனாந்தரத்து உயர்த்தப்பட்ட போது போல மனுஷகுமாரன் என்ன பண்ணப்பட வேண்டும்? தன்னை விசுவாசி எவனவன் கெட்டு போல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும், அவனை கெட்டு போல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிச்சீங்கன்னா அன்றைக்கு பாவம் செய்து கடிப்பட்டு மரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த வெண்கல சர்பத்தை பார்த்து தலை தூக்கி பார்த்த போது, இதுதான் எனக்கு ஒரே வழி, நான் இந்த நோயில், இந்த பாம்பு கடியிலிருந்து நான் மீள்றதுக்கு, நான் பிழைத்துக்கொள்றது இது ஒன்றுதான், இதை நோக்கி பார்க்கறது தான் ஒரே வழின்னு சொல்லி மோசே அறிவித்த உடனே அது உத்து பார்த்து பிழைத்து கொண்டதை போல உங்க பாவ மன்னிப்புக்காக நான் உயர்த்தப்பட போகிறேன். எதில் உயர்த்தப்பட போகிறேன்? சிலுவையில உயர்த்தப்பட போகிறேன். இவர் என் இரட்சகர், என் ஆண்டவர், என் பரிகாரி என்று நீ விசுவசிக்கும் போது உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். நித்திய ஜீவன்னா என்ன? ஐயா, ஒரு ஆதாமனால அவனுடைய ஆத்துமா என்ன, இந்த பாவத்தை சாப்பிடுற நாள்ல சாகவே, அவன் பாவத்தை சாப்பிடும்போது ஆத்துமாவுக்கு மரணம் வந்தது. இயேசுவை விசுவசிக்கும் ஆத்துமா உயிரடைகிறது. இது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா பேதுரு சொல்லுவார். வாசிங்க. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை
கிறிஸ்து இயேசு உயிர்ப்பித்தார்னு இருக்கு. வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோன்னு இருக்கும். வாசிங்க 8 வசனம் வரை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர். கரங்களை தட்டுங்க. நித்திய ஜீவன் என்னன்னா, ஆத்துமா மரித்து இருக்கிறது, அது உயிர்ப்பு கொடுத்து என்னென்னைக்கும் மரிக்காத ஒரு வாழ்வை கொடுப்பதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆத்தும் மரணத்திலிருந்து உயிரடைய செய்து அதுக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்வை கொடுக்கிறது தான் நித்திய ஜீவன். அதான் சொல்றாரு, மோசேயினால் வெண்கல சர்வம் உயர்த்தப்பட்டது போல நான் உயர்த்தப்பட போகிறேன். என்னை விசுவசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 1:4 வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. யாருக்குள்ள ஜீவன் இருக்கு சொல்லுங்க? அழியாமை யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? மரணம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்ன்றோம், அப்படிதானே? மரணம் இருக்கு. ஆனா இயேசுக்குள்ள என்ன இருக்கு? அழியாம இருக்கிறது. அவர் ஆதியும் அந்தமும், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமாய் கர்த்தர், அல்பாவும் ஒமேகாவும். அவர் சாவாமை உள்ளவர். அந்த சாவாமை யாருக்குள்ள இருக்கு? மனித அவதாரம் எடுத்து வந்த கிறிஸ்துக்குள் சாவாமை இருக்கிறது. மனித அவதாரம் எடுத்து வந்த யோசேப்பின் மகனாகிய கிறிஸ்துக்குள்ள, இயேசுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். இயேசுக்குள்ள யாரு இருக்கிறாரு? கிறிஸ்து. அத இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாத்தீங்களா? அந்த கிறிஸ்து உங்களுக்குள் வரும்போது 1 யோவான் 5:12 வாசிங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுறாம சொல்லுங்க? ஜீவன் உள்ளவனா மாறுறான். யாருக்குள்ள எல்லாம் இயேசு இருக்கிறாரு? கரங்களை தட்டுங்க ஜோரா. அல்லேலூயா. இப்போ உங்க ஆத்மா எப்படி இருக்கு? மரித்து இருக்கிறதா? பக்கத்துல உங்க ஆத்மா மரித்து இருக்க இல்ல, எப்படி இது? ஜீவன் உள்ளதா இருக்கு. அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கு. இப்ப அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அழிந்து போற ஆத்துமாவுக்கு அல்ல, இப்படி நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கிரிகளே செய்யுங்க. அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அந்த கிரியை விசுவாசம். அந்த கிரியை தேவன் மேல வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் வைக்கும் போது என்ன? அது மரித்து போன நம்ம ஆத்மா உயிர் அடைகிறது. அல்லேலூயா.
உடனே இவங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, நீங்க ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நாங்க அப்புறம் விசுவாசிக்கிறோம். அடையாளத்தை காட்டுங்க, அப்புறம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 30-31. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். அல்லேலூயா. சரி, நீங்க தான் கிறிஸ்துன்றதுக்கு என்ன அடையாளம்? யூதர்கள் எப்போ என்னத்தை எதிர்பார்ப்பாங்க? அடையாளத்தை, ஏதாவது ஒரு அடையாளம் காட்டும். அது ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க. என்ன டிப்ஸ் தெரியுமா? எங்க முன்னோர்கள் வானத்திலிருந்து என்னத்தை சாப்பிட்டாங்க? வந்த மன்னாவை சாப்பிட்டாங்க. இவங்களுக்கு இவரை விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனம், அந்த கான்செப்ட் எல்லாம் இல்லை. அன்னைக்கு சாப்பிட்டாங்களா மண்ணா, அது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். அல்லேலூயா. இவரை வச்சு என்ன பண்ணிடலாம்? ஒரே டேஸ்ட் பார்த்துடலாம். அல்லேலூயா. எங்க முன்னோர்கள் வானத்திலிருந்து மன்னாவை சாப்பிட்டாங்களே, அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அந்த போல ஒரு மன்னாவை கொடுத்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். சில பேரை நாம் சர்ச்சு கூப்பிடுவோம், அவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனையில தான் இருப்பாங்க. சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு. ஒரு குடும்பம் இருக்கு, அவங்க புருஷன் பயங்கர குடிகார, இந்த அம்மாவுக்கு சரியா வேலை இல்லை, ஒரே ரணகாலமா இருக்கு. நாம கூப்பிட்டோம், சர்ச்சுக்கு வாங்க, சோமன்லாம், ஆண்டவர் ஏதாவது ஒரு வழி காட்டுவாரு அப்படின்னு. ஆண்டவர் முதல்ல எனக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும், நான் வரேன். எப்படி? அவங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. இயேசுவை தேடி ஆசீர்வாதம் வாங்குறதா, இல்ல இயேசு போய் அவங்களுக்கு? அல்லேலூயா. அதே போலதான் இவங்களுக்கு மனம் திரும்பவோ இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ளவோ மனம் இல்லை. ஒரு நொண்டி சாக்கு. நீங்க தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்க, என்னை விசுவாசிங்க, உங்களுக்கு ஜீவன் உண்டான்னு சொல்றீங்க, எல்லாம் நல்லதுதான். நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அடையாளம் செய்யுங்க. எப்படிப்பட்ட அடையாளம்னா அவங்க எதிர்பார்க்கறது. யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 13 இருந்து. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலையத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பம், புசிக்க கொடுத்த அப்பம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது அவங்க புசிக்கிறதுக்காக தேவன் வானத்திலிருந்து என்ன பண்றாரு? மன்னாவை கொடுக்கிறாரு. அது வெள்ளையா ஒரு கொத்தமல்லி சைஸ் இருந்தது. காலைல பனி பெய்யும் போது அதுவும் சேர்ந்து விழும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து அதை இடிச்சு பலவிதமான பலகாரங்கள் செய்வாங்க. நாம் எப்படி ஒரே அரிசியை வச்சு சோறு செய்கிறோம், அந்த அரிசியை வச்சு இட்லி சுடுறோம், அந்த அரிசியை வச்சு தோசை சுடுறோம், அந்த அரிசியை வச்சு குழி பணியாரமா, அப்புறமா ஆனியன் பிளேனு என்னென்னமா பண்றோம் இல்லையா? அதே போல இந்த மண்ணா வச்சு ஜனங்கள் விதவிதமா செஞ்சாங்க. அது டேஸ்ட் எப்படி இருந்ததா? தேனிட்ட பணியாரம் போல டேஸ்ட். அல்லேலூயா. அவ்வளவு டேஸ்ட் ஆனது. இப்ப இந்த ஜனங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பண்ணுங்க, நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம். இயேசு அதுக்கு என்ன சொல்றாரு? யோவான் 6:32. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவனுடைய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, இந்த அப்பத்தை
எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, மோசே கொடுத்து ஜீவ அப்பம் இல்லப்பா, அது சாப்பிட்டா திரும்ப பசி எடுக்கும். அவன் திரும்ப காலையில போய் பொறுக்கிட்டு வந்து என்ன பண்ணணும், இடிச்சது மாவாக்கி சமைச்சு சாப்பிடணும். பிதா உங்களுக்கு அனுப்பி இருக்கிற ஜீவ அப்பம் என்ன தெரியுமா? அது சாப்பிட்டீங்களா என்ன ஆகாது, உனக்கு பசி எடுக்காது. அது சாப்பிட்டேன்னா உனக்கு என்ன ஆகாது, தாகம் எடுக்காது. உடனே உனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம முன்னோர்களதை காட்டில நமக்கு எப்படி கிடைக்க போகுது, பெஸ்டானதை கிடைக்க போகுது. அந்த ஜீவ அப்பத்தை எங்களுக்கு இப்பவே கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஜீவ அப்பத்தை எங்களுக்கு இயேசு சொல்ற, அந்த ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் அவர் சொன்னாரு பசி எடுக்காது தாகம் எடுக்குதுன்னாரு, எப்படி அதுன்னு? பரலோகத்தில் என்ன இல்லை, புசிப்போம் குடிப்போம். அவரை விசுவசிக்கிறவன் என்றென்றைக்கும் புசியாமலும் குடியாமலும் மகிழ்ச்சியோடு இருப்பான். கரங்களை தட்டுங்க. தேவ ஆவி இருந்தாதான் தேவனுக்கு ஒரு இதை அறிய முடியும். இல்லாட்டி வேதம் ஒரு மாதிரியா நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும். மனுஷனுடைய ஆவிலாம் மனுஷனதை அறிய முடியாது. போல தேவ ஆவி இல்லைன்னா தேவன் சொல்றதை என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர் பரத்திலிருந்து வந்ததுனால அவர் பேச்சு 90% பரத்துக்குரியதாகவே இருக்கும். அவர் ஆவிக்குரியவராக இருக்கிறதுனால அவர் ஆவிக்குரியதாக. இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். பரலோகத்தில் நாம் வாழ போகிற வாழ்க்கை நித்தியமானது. அதனால பூமிக்குரியது அவ்வளவா அவர் இது பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, என்னை விசுவசிக்கிறவன் பிதா ஜீவ அப்பமாகி என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு, என்னை புசிக்கிறவன்றதை என்னை விசுவசிக்கிறவன் என்னன்னைக்கும் அங்கே பரலோகத்தில் எப்படி இருக்கலாம், புசியாமலோ குடியாமலும் இருக்கலாம். அவனுக்கு தாகமே வராது. அவனுக்குள்ளது ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். அதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவனுக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இங்க எப்படி பசி பட்டினி இருக்கிறத போல அங்க சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கும். அங்க பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆனந்தம் இருக்கும். அங்க என்றென்றைக்கும் மகிழ்ச்சியா இருக்கலாம். அல்லேலூயா. 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். இந்த நித்திய ஜீவன் எங்க இருக்கு எப்படி நான் பெற்றுக்கொள்வதுன்னா, இந்த சாவாமை அழியாமை யாருக்குள்ள இருக்குதுன்னா, யாருக்குள்ள இருக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிரசங்கத்தை நல்லா கேட்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்குள்ள இருக்கு? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. இயேசுவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள சாவாய்மம் உண்டாகிறது. அல்லேலூயா. 4வது பாயிண்ட், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தர்றாரு. எப்படி? இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு மரணம் இல்லாத வாழ்வு, என்றென்றைக்கு பிழைப்பான். யோவான் 6:47, 48, 49, 50, 51 வரை வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஜீவ அப்பம் நானே. 3 முறை சொல்றாரு. பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க. நீங்க இயேசு மேல விசுவாசமா இருந்தா உங்களுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. என்ன உண்டு? 3 முறை வாக்கு பண்ற. என்ன உண்டு? மெய்யாகவே மெய்யாகவே சொல்ல. உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும்
கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அல்லேலூயா. நான் உலகத்திற்கு ஜீவனை கொடுப்பதற்காக, உலகத்திற்கு ஜீவனை கொடுப்பதற்காக வந்த அப்பம். ஒரு ஆதாம் மூலமாக எல்லாரும் ஜீவனை இழந்திருக்கிறாங்க. பிந்தின ஆதாமாய் கிறிஸ்துவாகி என்ன தேவன் அனுப்பிச்சிருக்கிறார். என்னை விசுவசிக்கிற எல்லாருக்குள்ள ஜீவன் உண்டாகும். கரங்களை தட்டுங்க. ஆதாம் மூலமாய் வந்த எல்லாரும் பாவிகளா இருக்காங்க. உலகமே பாவத்தில் இருக்குன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்க, உலகமே பாவத்தில் தான் இருக்கு, ஒருத்தன் கூட எப்படி இல்லை நீதிமான். ஆனா பிந்தினாரத கிறிஸ்துவை தேவன் எதற்கு அனுப்பினார் என்றால், அவரை விசுவசித்து உலகம் முழுவதும் ஜீவனை பெற்றுக்கொள்ள, நீதிமான்களாய் மாற. அதுல ஒரு சிறு கூட்டம் தான் இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல ஒரு சிறு கூட்டம் தான் அவரை விசுவசித்து ஜீவனை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், சாவாமே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம சொல்றோம், நான் இன்னைக்கு செத்தாலும் பரலோகத்துக்கு போவேன். நமக்கு மரணம்ன்ற ஒரு நினைப்பே இல்லை. மரணம் நமக்கு பெருசாவே இல்லை. அதான் பவுல் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்க ஆசை, ஆனா அதிக ஆசை அவரோடு இருக்க. அல்லேலூயா. நான் பூமியில இருக்கிறதுக்கு ஆசை தான். என்னன்னா அந்த பிள்ளைங்க வேற இருக்காங்க, இதுங்க எப்படி வாழ போகுதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு தான். அல்லேலூயா. ஆனா அதிக ஆசை தேவனோடு இருப்பதற்காக. ஏன்னா இதை விட கோடி மடங்கு அங்கதான் ஆசீர்வாதம். கிறிஸ்தவங்களுக்கு மரணம் என்பது ஒரு ப்ரமோஷன். மரணம் என்பது ஒரு ப்ரமோஷனை தவிர நமக்கு இழப்பு எதுவுமே இல்லை. அதான் சொல்றாரு பவுல், சொல்றாரு மரணம் எனக்கு ஆதாயம், எனக்கு லாபயா. மரணம் எனக்கு என்னது? லாபம். நான் இதை விட்டேன்னா இதை விட மகிமையான இடத்துக்கு போவேன். அல்லேலூயா. நீங்க யாருன்னா மரணத்தை கண்டு பயப்படுறீங்களா? பக்கத்துல இருக்கிற மரணத்தை கண்டு பயப்படுறீங்களா? பயப்படக்கூடாது. அப்படி பயப்படுறீங்கன்னா இன்னும் சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ள வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த நித்திய ஜீவன் வரலன்னு அர்த்தம். உங்களுக்குள் நித்திய ஜீவன் வந்துருச்சுன்னா, உங்க ஆத்துமா பிழைத்திருந்தால் அது சொல்லும், நீ பயப்படாத. நமக்கு மரணமே கிடையாது. நம்ம மரிச்சாலும் எங்க தான் போக போறோம்? நித்திய ஜீவன், தேவன் இருக்கிற இடத்துக்கு தான் போறோம். பரலோகம் நித்தியமானது, பரலோகத்துக்கு தான் போக போறோம். இதை விட அது பெஸ்ட் அப்படின்னு. உனக்குள்ள அந்த ஜீவன் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அது பயப்படும் உள்ளுக்குள்ள. ஏய், மரிச்சனா நரகத்துக்கு தான் போக வேண்டியதா இருக்கும், அங்க ரொம்ப இதை விட கொடுமை, அதனால நீ இங்கே இருன்னு சொல்லும். அதனால அது என்ன, உன்னுடைய ஆத்துமாய் உன்னோடு பேசும். நீ பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால உன் ஆத்துமா மரித்து இருக்கிறது. நீ மரிச்சனா எங்க போவ? சாத்தான் இருக்கிற நரகத்துக்கு போவ. அது இதை விட கோடி மடங்கு கொடுமையானது. பேசாம இங்கே இரு. நீ ஏதாவது என்ன பண்ணு, சாகாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அது பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். யாரும் அதை ஜெயிச்சவங்க யாருமே இல்லை. கடைசியில் என்ன ஆயிடுறாங்க? தோத்து போயிடுறாங்க. அல்ல, ஏன்னா மரணம் எல்லா மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை பிறப்பதும் மரிப்பதும் தேவனால. தேவனுடைய நியமத்தை யாரும் ஓவர் கம் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அது ஒரு காணல் நீர். இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா பிழைச்சுக்கலாமா, அந்த மருந்து சாப்பிட்டா பிழைச்சுக்கலாமான்னு ஒரு காணல் நீரை தவிர அது வெற்றி கிடைக்காது. அல்லேலூயா. அப்படி கடைசி வரை பயந்து பயந்து வாழ்ந்து மரிக்கிறத காட்டிலும் நம் சிங்கத்தை போல இருக்கிற நாள் வரைக்கும் சிங்கத்தை போல தைரியமா வாழணும்னா உங்க ஆத்துமா பிழைக்க வேண்டும். உங்க ஆத்துமா பிழைக்கலனா உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவருக்குள்ளதான் நித்திய ஜீவன் இருக்குது. அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள் வரும்போதுதான் உங்க மரித்த ஜீவன் பிழைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது என்ன பண்ணாரு? புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் நிறைய உடன்படிக்கை. ஆதாமின் உடன்படிக்கை, நோவாவின் உடன்படிக்கை,
ஆபிரகாமின் உடன்படிக்கை, தாவீதின் நிறைய உடன்படிக்கை இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்னோடும் உங்களோடும் தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 51 55 வரை வாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நித்திய ஜீவன். யார் என் மாம்சத்தை புசிக்கிறாங்களோ, என் ரத்தத்தை பானம் பண்றாங்களோ, அவங்க பிழைத்துக் கொள்வார்கள். அவங்க ஆத்துமா பிழைக்க. அவங்களுக்கு என்ன உண்டு? யூதர்களுக்கு இந்த ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. யூதர்களுக்கு என்ன இருக்கு? ஒரு காலமும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ரத்தத்தை புசிக்க மாட்டாங்க. அந்த ஆடு அறுக்கிறாங்கன்னா அந்த ரத்தத்தை அப்படியே நிலத்தில் விட்டுருவாங்க. ஏன்னா அந்த உயிர் எதில் இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. அந்த ரத்தத்தை சாப்பிட்டா ஒரு உயிரை சாப்பிட்ற மாதிரி. அதனால அந்த யூதர்கிட்ட அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவங்களாண்ட போய் இயேசு சொல்றாரு, என் ரத்தத்தை பானம் பண்ணாதான் உனக்கு நித்திய ஜீவன், என் மாம்சத்தை புசித்தாதான் உனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். அவங்க மனுஷனுடைய மாம்சத்தை இதுவரை புசித்தது இல்லை. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதை புரிந்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை. அவங்க ஆண்டவரை விசுவசித்து தேவ ஆவியை பெற்றிருந்தா தேவன் சொல்றதை புரிஞ்சுக்க முடியும். இவங்க எல்லாமே மனுஷருடைய பாரம்பரியம், மனுஷருடைய பழக்க வழக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அல்லேலூயா. உடனே அவங்க என்ன இந்த உபதேசமெல்லாம் ரொம்ப ஒரு மாறிக்குதுன்னு புறப்பட்டு போயிட்டாங்க. இவர்கிட்ட கேட்டுக்கலாம் இதுக்கு என்ன அர்த்தம்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னு இவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டுக்கலாம். அதுக்கு பதில் கோச்சிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இது ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த உபதேசம். ஆக்சுவலாக என்னன்னா இயேசு அதுக்கான விளக்கத்தை சொல்றார் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 56 வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பாருங்க, மத்தேயு 26 26 27 28 வரைக்கும் ஒரு புதிய உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறார். அவர்கள் போஜனபான பண்ணுகையில், மத்தேயு 26 26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அவர் எதை எடுத்து காட்டினாரு? அப்பத்தை எடுத்து என்ன சொன்னாரு? இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது புசியுங்கள் என்று கொடுத்தாரு எல்லாருக்கும். அவர் திராட்சை கப்பை எடுத்து, திராட்சை ரசம் கப்பை எடுத்து என்ன சொன்னாரு? இது என்னுடைய இரத்தமா இருக்கிறது, இது உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற இரத்தம், நீங்க பானம் பண்ணுங்கள், இது புதிய உடன்படிக்கையா இருக்குதுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல ஒரு விசுவாச பிரமாணம் இருக்கிறது. என்ன பிரமாணம்? நான் அப்பத்தை எடுத்து புசிக்கும் போது இது இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் என்ன பண்ணப்பட்டார்? அடிக்கப்பட்டார். அன்றைக்கு ஒரு மிருகத்தை
ஒருவன் பாவம் செய்தவனால் ஒரு கன்றுக்குட்டி ஒரு ஆட்டையை கொண்டு வர வேண்டும். அதை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை என்ன பண்ணணும், அந்த பலிபீட தண்டை பரிசுத்த ஸ்தலத்தில் தெளித்து உனக்காக மன்றாட வேண்டும். அந்த மாம்சத்தை என்ன பண்ணணும், தகன பலியிடணும். அப்புறம்னா இல்லைன்னா என்ன பண்ணாது, சுட்டு அதை என்ன பண்ணணும், அந்த இறைச்சியை சமைத்து சாப்பிடணும். அல்லையில இப்படியெல்லாம் நிறைய விதங்கள் இருக்கு. பார்த்தீங்களன்னா அந்த பலியிடப்பட்ட மிருகத்தை ஆசாரியன் சாப்பிடுகிறதை போல, பலியிடப்பட்ட மிருகத்தை அந்த அந்த பலி செலுத்தின் உண்ணுகிறது போல இயேசு எனக்காக பலியானார், சிலுவையில் என்ன ஆனார், எனக்காக பலியானார் என்று சொல்லி அந்த அப்பத்தை என்ன பண்ணணும், ருசிக்கணும். ஏன் பாவத்துக்காக தான் இயேசு சிலுவையில் அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதை போல அவர் 3 ஆணில் அடிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டா, என்னுடைய ரட்சிப்புக என்னுடைய பாவ பரிகாரத்துக்காக உயர்த்தப்பட்டார்னு சொல்லி அவர் சரிகிற எனக்காக பலியானதுன்னு புசிக்கணும். அந்த திராட்சை ரசத்தை எடுத்து இயேசு மெய்யாகவே என்னுடைய பாவ மன்னிப்புக்காக என்ன ஆனாரு, ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. அவர் என் பாவத்துக்கு ரத்தம் சிந்தினார் என்று விசுவசித்து அந்த ரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சை ரசத்தை உட்கொள்ளும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரடி அர்த்தத்தை எடுத்துக்கிட்டாங்க. இவர் ரத்தத்தை குடிக்க முடியுமா, இவர் மாம்சத்தை புசிக்க முடியாது, கோச்சிட்டு போயிட்டாங்க. அல்ல இல்லையா, எப்பவுமே வேத புத்தகம் வாசிக்கும் போது புரியலன்னா ஒருத்தர் 2 பேர்கிட்ட கேட்டு கேட்டு எப்படியாவது அது அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கணுமே தவிர நாமளா ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுக்கிட்டு வேத புத்தகம் சரியில்லைன்னு போயிட்டு கூட. வேத புத்தகம் எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கு. அது ஜோடி இல்லாமல் இருக்காது. இங்க கருகலான வசனம் இருக்குன்னா இதை விளக்கி சொல்லுகிற வசனம் இன்னொன்னு இருக்கும். நாம் தேடி பிடிச்சி ஜோடி வாசிக்கும் போது உனக்கு புரிஞ்சிடும். அல்லேலூயா. முதல்ல சொன்னார், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணாத உனக்கு என்ன இல்லை. இங்க என்ன சொல்றாரு, திராட்சை கப்பை எடுத்து என்ன சொல்றாரு, அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, புசியுங்கள். அந்த திராட்சை ரசத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தமா இருக்கு, பானம் பண்ணுங்கள். இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இது உங்க பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற ரத்தம். கரங்களை தட்டி இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினது நம் பாவ மன்னிப்புக்காக. அதை நினைவு கூற வேண்டும். அதை என்ன பண்ணணும், நினைவு கூர்ந்த இயேசுவே எனக்காக நீ பாவ பரிகாரம் பண்ணி விட்டீர், இனியும் நான் பாவத்தில் இருக்க தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை. ஆண்டவர், நீர் எனக்காக பரிகாரம் செய்ததற்காக சோத்திரம், எனக்கு ரட்சிப்பு கொடுத்த மீட்பு கொடுத்ததற்காக சோத்திரம், என் மரித்து போன ஆத்துமாவுக்கு ஜீவன் கொடுத்ததற்காக சோத்திரம். இயேசுவே எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாசம் செய்யும். கோயில் எதடா, குளம் எதடா, கோயிலும் குளமோ நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று தேவனே எனக்குள் வாரும் என்று சொல்லும் போது இயேசுக்குள் ஜீவன் இருக்கு. அந்த இயேசு உனக்குள் வரும்போது உன் மரித்த ஆத்துமா உயிரடையும். நீங்க கேட்கலாம், எனக்கு இருக்கிறது ஒரு ஆத்துமா ஒரு ஆவி, அதுக்குள்ள இயேசு எப்படி பாஸ்டர் வருவார்? ஒரு ஊர்ல இயேசு போறாரு, ஒருத்தன் நிர்வாணமா இருக்கிறான், கூக்குரலிட்டுங்கிறான், கல்லுல தன்னைத்தானே காயப்படுத்திட்டு இருக்கிறான். கதரே நாடு, அது சுடுகாடு. அந்த 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 துறைமுகம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, சுடுகாடு. அந்த கதரே நாட்டில் இறங்கின உடனே சுடுகாட்டுல இருந்து ஒருத்தர் வரான், என்ன துரத்துறதா பண்ணி கொடு, உன்னோட பேர் என்னன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான் லேகியோன். லேகியோன்னா 4000 அதற்கு மேல. அல்லேலூயா. ஒருத்தனுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்கு சொல்லுங்க, எத்தனை பிசாசு? ஒருத்தனுக்குள்ள 4000 பிசாசு இருக்கும்போது ஒரு இயேசு உனக்குள்ள இருக்க முடியாதா? பக்கத்துல ஒருத்தனுக்குள்ள 4000 பிசாசு இருக்கும்போது ஒரு இயேசு உனக்குள்ள இருக்க முடியாதா? அந்த இயேசு உனக்குள் வரும்போது உனக்கு ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவர்
வருபவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, அல்லேலூயா எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஜீவனை பெற்றுக்கொண்டவனை, கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்கு ஜீவன் உண்டாகுது இல்லையா, அப்படி ஜீவன் பெற்றவனை கடைசி நாள்ல நான் எழுப்புவேன். கடைசி நாள் என்ன பண்ணுவேன்னா நான் எழுப்புன்றார். வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 39-40. அவர்கள் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். எதற்காக தன் குமாரனை மனித சாயலே பூமிக்கு அனுப்பினார்னா, இந்த பூமியில அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கடைசி நாள்ல எழுப்பி அந்த பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை கொடுப்பது பிதாவுக்கு சித்தமா இருக்கிறது. நீங்க இங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பது, அவங்க பிரெட் தேடி ஓசி சாப்பாடு தேடி இயேசு பின்னாடி சுத்தினாங்களே அந்த மாதிரி ஏதாவது சுகத்துக்காக அல்லது ஆசீர்வாதங்களுக்காக, பிசாசிலிருந்து விடுதலைக்காக, நோயிலிருந்து விடுதலைக்காக வந்தீங்களா? இல்ல கடைசி நாள் நான் எழுப்பப்பட வேண்டும், நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற மேலான நோக்கத்துக்காக வந்தீங்களா? ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்தவங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை, இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிவதில்லை, அது தொடரும். அல்லேலூயா. இயேசு வரும்போது திரும்பமா இந்த சரீரம் உயிர் பெறும் என்ற நம்பிக்கை. அநேகர் சொல்லலாம், அதுதான் மண்ணோடு மண்ணாயிடுது, ஒண்ணும் எலும்பு கூட என்ன ஆயிடுது, எலும்பு தான் ஸ்ட்ராங். அந்த எலும்பு கூட கொஞ்சம் வருஷங்கள் ஆகும்போது என்ன ஆயிடுது, இந்த மண்ணு சாப்பிட்றது ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அப்புறம் இயேசு வரும்போது எப்படி பிரதர் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ளே ஒரு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப அறிவாளித்தனமா உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு போடுவாங்க இல்லையா? அதுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரம், மனிதனுடைய ஆவிக்குரிய சரீரம் முதன்மையானதா, மாம்ச சரீரம் முதன்மையானதா? ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் தனது சாயலாய் தமது ரூபத்திலிருந்து மனுஷனை படைத்தார்னு இருக்கும், அப்படிதானே இருக்கும். அதுக்கு அடுத்த சரீரத்தில் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் மண்ணினாலே மனுஷனை படைத்து நாசியில சுவாசத்தை ஊதினார். அது என்ன மனுஷன், இது என்ன மனுஷன்? அது ஆவிக்குரிய மனுஷன். ஆல்ரெடி அவர் ஆவிக்குரியவராய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனுஷனை படிச்சுட்டார். ஆனா யாரு கண்ணுக்கும் தெரியாது, விஷுவலா பார்க்க முடியாது, ஆனா இருக்கிறான். இப்ப இந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் பார்க்கிற மாதிரி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆவிக்குரிய மனுஷன் மேல ஒரு களிமண்ணை எடுத்து பூசினார். என்ன பண்ணிட்டாரு? களிமண்ணை பூசினார். நீங்களெல்லாம் பவுடர் அடிக்கிறீங்களா? யாரெல்லாம் பவுடர் அடிக்கிறீங்க? அந்த மாதிரி களிமண்ணை பிசைஞ்சு என்ன பண்ண அந்த மனுஷன் மேல பூசி விட்டார். பூசி விட்டது அதுதான் சதன்றோம், நரம்பன்றோம், இதெல்லாம் சொல்ல எலும்புன்றோம். இப்ப பூசின உடனே அவன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. இப்போ ஒரு மனிதன் மரித்து கொண்டு போய் அடக்கம் பண்ணும் போது அவரு பூசினாரெல்லாம் மண்ணு, அது மண்ணோடு மண்ணு போயிருக்கலாம்.
ஆனா கெகினா என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய மனுஷன் அங்கேதான் இருப்பான். புரிஞ்சவங்க ஒரு அலியிலே சொல்லுங்க. அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு பேர் என்ன? கெகினா. அந்த மனுஷன் அங்கேதான் இருப்பான். எந்த குழியில வச்சீங்களோ அந்த குழியில தான் இருப்பான். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ஒரு மண்ணு குடவை இருக்கு, தங்க பிஸ்கட் எல்லாம் அது உள்ள போட்டு அது மேல ஒரு மூடி போட்டு நல்லா கட்டி ஒரு பூமிக்குள்ள புதைச்சிட்டீங்க இல்லையா? 1 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 100 வருஷம் ஆச்சு, குடவை இருக்குமா? மண்ணோட மண்ணா போயிட்டு. ஆனா தங்க கட்டி எப்படி இருக்கும் சொல்லுங்க? தங்க கட்டி எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அதே போலதான் உங்க சரீரம் மண்ணு சாப்பிட்டு இருந்தாலும் கெகினா என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான்? அப்படியே தான் இருப்பான். அங்க எக்கால சத்தம் தொனிக்கும். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:52 இருந்து. எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். கரங்களை தட்டுங்க. இந்த மண்ணுக்குள்ள சத்தம் கேட்கும். யாருடைய சத்தம்? இயேசுனுடைய சத்தம் கேட்கும். அந்த எக்கால சத்தம் கேட்கும். கேட்கும் போது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 5:28, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழிக்குள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். அல்லேலூயா. நீங்க இந்த மண்ணான சரீரத்தோடு பரலோகத்துக்கு போறீங்களா, ஆவிக்குரிய சரீரத்தில் போறீங்களா? பக்கத்துல கேளுங்க. எப்படி போறீங்க? வேதம் தெளிவா சொல்லுது, மாமிசமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை. அப்புறம் எதுக்கு இது? மண்ணு தின்னா தின்னுட்டு போட்டோம். அப்ப எதுதான் நமக்கு முக்கியம்? ஆவிக்குரிய சரீரம் தான் முக்கியம். அல்லேலூயா. இந்த மாம்சம் ரத்தம் என்ன ஆகிறது இல்லைங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. அங்க அவ்வளோ பிரகாசம், எரிஞ்சு சாம்பலாய் பெறும். நீ அப்படியே தூக்கிட்டு போனாலே அந்த பிரகாசத்தில் என்ன ஆயிரும்? பஸ்மமாய் விழுந்துரும். அவர் சாயலாய் படைக்கப்பட்ட, அவர் ரூபத்தில் படைக்கப்பட்ட அந்த மனுஷன் தான் அவர்கிட்ட போக முடியும். அல்லேலூயா. இப்ப இந்த எக்கால சத்தத்தோடு இயேசு வரப்போகிறார். அங்கங்க எழுதி வச்சிருக்கான். ஒருத்தர் சொன்னா ட்ரெயின்ல வராரா பஸ்ல வராரா, ரொம்ப லேட் ஆகுதே அப்படின்னா. அல்லேலூயா. கிண்டல் பண்றாங்க. என்ன இயேசு வரல? வேதம் சொல்லு, தாமதிக்கிறார் என்று நினைக்காத, ஒருவரு கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்திருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? நான் இப்ப ரட்சிக்கப்படல, உலகத்தானை போல வாழ்ந்துட்டு இருந்தேன். என் நிலைமை அதோ கதி, பாதாளம் போயிருப்பேன். கொஞ்சம் ஒரு தாமதித்தனால இப்ப சொல்றேன், நான் மரிச்சா ஏசப்பாட்டு இருப்பேன். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் தான் தாமதம் பண்றாரே தவிர வேற எதுனாலும் தாமதம் இல்லை. ஒரு மகா இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா இப்படியே இருக்க மாட்டார். கண்டிப்பா வருவார், கண்டிப்பாக வருவார். நாம் ஒருவேளை மரிச்சிருந்தாலே கவலைப்பட தேவையில்லை. நம்ம கல்லறைகள் அவர் சத்தத்தை கேட்கும், நம் காதுகள் அவர் சத்தத்தை கேட்கும். 53வது வசனம், அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரத்திற்கு போனார். அவர் மாம்ச சரீரத்தில் போனாரா, ஆவிக்குரிய சரீரத்தில் போனாரா?
சத்தமா என்னோட பேசுங்க. ஆவிக்குரிய சரீரத்தோடு. ஆனா பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தாரு? பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தாரு? மாம்ச சரீரத்தில் இருக்கிற மாதிரியே இருந்தாரு. சீசர்கள் அவர் உயிர்த்தல் சீசர்களுக்கு தரிசனமாகிறாரு. ஐயோ பூதம்னு பயப்படுறாங்க. இயேசு சொல்ற, பூதத்துக்கு கால் இருக்காது பாருப்பா, எனக்கு கால் இருக்கு. இல்லையா, எனக்கு கை பாருப்பா, கையில காயம் இருக்கு, ஆணி அடிச்ச காயம், ஏதாவது கொடுக்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க பயத்தை நீக்கினார். பார்க்கறதுக்கு சரீரத்தில் இருக்கிற மாதிரியே இருந்தார். ஆனா அந்த சரீரம் மாம்ச சரீரம் இல்லை, ஆவிக்குரிய சரீரம். அவர் உயிர்த்தெழும் போது அழிவுள்ள சரீரமாய் இருந்தது, அழியாமின் சரீரமாய் மாறினது. நான் அறியாமின் சரீரம் எவ்வளவு விசேஷமானதுன்னா, சீசர்கள் எல்லாம் ரூம்ல பூட்டிட்டு, யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டிட்டு உள்ள இருக்காங்க. இவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார், உயிர்த்தெழுந்து. டக்குன்னு உள்ள போய் நின்று, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். எல்லாம் பயந்துட்டாங்க, என்ன கதவை பூட்டி இருக்கோம், எஸ் உள்ள வந்துட்டாரு. இந்த ஆவிக்குரிய சரீரம் எங்கும் போகக்கூடியது, எங்க வரக்கூடியது. ஒரு நொடியில பரலோகத்தில் இருக்க, ஒரு நொடியில பூமியில. அதான் கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார். கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா, ஒரு நொடியில ஜப்பான்ல இருக்கலாம், ஒரு நொடியில ஜெர்மனியில இருக்கலாம், ஒரு நொடியில பரலோகத்தில் இருக்கலாம், ஒரு நொடியில எங்க இருக்கலாம். அந்த ஆவிக்குரிய சரீரம் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அல்லேலூயா. அதனால இயேசு பார்த்தீங்கன்னா பூட்டின வீட்டுக்குள்ள போனாரு, வீட்டை விட்டு வெளியவும் வந்தாரு. அதனால இந்த ஆவிக்குரிய சரி, இதே அவர் மாம்சத்துல இருந்தா போக முடியுமா? நான் மாம்சத்துல கதவு பூட்டி இருக்கு, போக முடியுமா? முடியாது. அல்லேலூயா. நம்ம உயிர் தெழுந்தும் போது இதே மாதிரி இருக்கும் நீங்க நினைக்க கூடாது. பலவீனம் உள்ளதா இது பலமாய் மாறும். அதான் அங்க சொல்லப்படுது, அழிவுள்ளதா இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளுது, மரணம் ஜெயமாக விழுங்க. இப்படி ஆவிக்குரிய சரீரத்தோடு நீ எழும்பும் போது மரணம் அங்க கிரியை செய்ய. மாம்ச சரீரத்தில் தான் உனக்கு என்ன கொடுக்க முடியும்? ஜலதோஷம், காய்ச்சல், வயிற்றுவலி, தலைவலி, இடுப்பு வலி, கால் வலி, கிட்னி ப்ராப்ளம், வேற என்னென்ன ப்ராப்ளம், இதெல்லாம் பிசாசு கொடுத்து உன்னை கொல்ல முடியும், அழிக்க முடியும். பிசாசு கொல்லவோ. இப்ப ஆவிக்குரிய சரீரத்தில் அவனுக்கு ஒண்ணுமே வேலை செய்ய முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. மரணமில்லாத ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மரணமில்லாத வாழ்வு. மரணம் எது வரைக்கும் தான்? நாம் இந்த மாம்சத்தில் இருக்கிற வரையும் தான். எப்ப ஆவிக்குரிய சரீரத்தை அடையிறோமோ அப்ப மரணமில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். இயேசு திருப்பி மரிக்க போறாரா? இல்ல. மாம்ச சரீரத்தில் இப்ப என்ன ஆயிட்டாரு? ஆவிக்குரிய சரீரத்தையும் போயிட்டார். அதே போல அவரை போல நமக்கு ஆவிக்குரிய சரீரத்தை தரத்துக்கு தான் வராரே தவிர, வீடு இல்லாதவனுக்கு வீடு கட்டி கொடுக்க, மாடு இல்லாதவனுக்கு லோன் போட்டு உனக்கு மாடு வாங்கி கொடுக்க, இதற்காக இயேசு வரப்போறதில்ல. இயேசு வரப்போறது எதற்காகதுன்னா, மாம்ச சரீரத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சரீரமாய் மாற்றுவதற்காக. அதான் சொல்லப்படுது, ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபம் ஆயிடுவோம். மரிச்சவங்க, பரிசுத்தவான்கள் மரிச்சவங்க கல்லறையில் அடக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அவர் சத்தம் கேட்கும், அவங்க எந்திரிப்பாங்க, கல்லறைகள் திறக்கப்படும். உயிரோடு இருக்கிறவங்க ஒரு நொடி பொழுதுல மாம்ச சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாறிடும். நாம் எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. மணவாளனை மணவாட்டியாக நாம் என்ன பண்ணுவோம்? எதிர்கொண்டு போய் எப்படி இருப்போம்னா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். ஆதியில மனுஷன் எப்படி இருந்தான்? மண்ணினால மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய மனுஷனை படைச்சார் இல்ல, அவன் எப்படி இருந்தான்? சத்தமா சொல்லுங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருந்தான். எப்படி இருந்தான்? முதல் அதிகாரத்தில் இருந்த மனுஷன் எப்படி இருந்தான்? தனது சாயலாய் அவர் இருக்கிறபடியே இருந்தான். அதுக்கு முன்னாடிதான் மண்ணு பூசப்பட்டு மனுஷனானான். இந்த மனுஷன் சரீரம் இயேசு வரும்போது முடிவுக்கு வருகிறது.
ஆதி நிலை அடைகிறான். அவர் இருக்கிற வண்ணமாகவே இவனும் மாறுகிறான். அல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன், அழியாமை. அதான் நித்திய ஜீவன், அழியாமை. என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம், என்றென்றைக்கும் அவரை போல இருப்போம், என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம். அதுதான் பரலோகம். பரலோகம்னா என்ன? கஷ்டம் இல்லாத, துன்பம் இல்லாத, அழிவில்லாத ஒரு இடம். அல்லேலூயா. அதான் பரலோகம். இது பூமி அழிவுள்ள பூமி, பரலோகம் அழிவில்லை. தூதர்களுக்கு அழிவில்லை, தேவனுக்கு அழிவில்லை, அங்க எதுவுமே அழிவில்லை. அழிவுள்ள இடத்துல இருந்து ப்ரொமோஷன் ஆகி எங்க போறோம்? அழிவில்லாத இடத்துக்கு போறோம். இது நல்லதா கெட்டதாப்பா? பக்கத்துல நல்லதா கெட்டதா? அப்புறம் ஏன் சாவை கண்டு இந்த நடுங்குற கேள்வி? ஏன் சாவை கண்டு இந்த பயப்படுற? அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்பது ஒரு ப்ரொமோஷன். அதனால நாம் சீக்கிரமா ப்ரொமோஷன், சில பேர் லஞ்சம் கொடுத்து ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி ஏதாவது குடிச்சு ப்ரொமோஷன் கேட்டு போக கூடாது. ஜீவனை கொடுத்தவர் உனக்கு அந்த பூமியில வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. உனக்கு ஒருத்தனை தோட்டத்துக்கு ஒரு தோட்டத்துக்கு ஒரு வேலைக்கு அழைக்கிறோன்னா காரணம் இல்லாமல் அழைப்போமா? கொத்தவோ நீர் பாய்ச்சுவோ ஏதோ ஒரு வேலைக்காக தான் அழைக்கிறோம். கர்த்தர் இந்த பூமி கொண்டு வந்திருக்க, உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலை முடியும் போது எப்படி வேலை முடிஞ்சதோ தோட்டக்காரவனை அனுப்பிச்சுட்டுறானோ அதே போல இந்த வேலை முடியும் போது கர்த்தர் இந்த பூமியை விட்டு ஆண்டவர் உன்னை கூப்பிடுவார். அல்லேலூயா. கொரோனாவில் நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. என்ன காரணம் தெரியுமா? பக்கத்தில் கொரோனாவில் தப்பிச்சுட்டு ஏன் தெரியுமா? உங்க வேலை இன்னும் முடியல. பக்கத்தில் பார்த்து உங்க வேலை இன்னும் முடியல. உங்க வேலை முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிட வேண்டியதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப ஜீவ அப்பம் யாரு? இயேசு. நாம் இந்த அழிவுள்ள அப்பங்களை, அழிவுள்ள ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டு இல்லாம ஜீவ அப்பத்துக்காக என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அந்த ஜீவ அப்பம் நாம் விசுவாசிக்கும் போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அந்த அப்பத்தை நாம் புசிக்கும் போது நாம் பாவ மன்னிப்பு அடைவோம். அந்த அப்பம் தான் அங்க திருவிருந்து. இன்னைக்கு இந்த ரொட்டி எதுக்கு அடையாளமா இருக்கு? அவர் மாம்சம். இந்த திராட்சை ரசம் இயேசு எனக்காக சிலுவையில் பாடுபட்டு பாவ பரிகாரம் பண்ணார் என்பதை விசுவசித்து, இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என் இரட்சகர் ஆண்டவர் என்று விசுவசித்து உட்கொள்ளும் போது நாம் பாவம் மன்னிப்பு அடைகிறோம். அந்த ஜீவ அப்பமாய் கிறிஸ்து நமக்குள்ள வராரு. நம்ம ஆத்துமா மரணமில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறது. அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க அழிந்து போகிற காரியத்தை தேடுகிறவர்களா இருந்தா, அந்த சீஷர்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டிக்காக இயேசுவை தேடினாங்க. எங்கப்பா காணோம்? நேற்று 5 அப்பம் 2 மீன் அவர் 5000 பேர் கொடுத்தார். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. எங்க போயிட்டாருன்னு தேடி பிடிச்சி, ரவி இங்குதான் இருக்கிறீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அழிஞ்சு போற அப்பத்துக்காக என்ன தேடினீங்களா? அழிவில்லாத அப்பத்துக்காக தேடுங்கள். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பிரியமானது. உங்களுக்கு சுகம் வேணும், வீடு வாசல் வேணும், பிள்ளை பாக்கியம் வேணும், உங்களுக்கு வேலை வேணும், பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லது தான். இதற்காக மட்டுமே இயேசுவை தேடாதீங்க. இதான் வேதம் சொல்லுது. இன்மைக்காக மாத்திரம் நீங்கள் இயேசுவை தேடுவீர்களானால் உங்களை போல துர்பாக்கியமான சாலி யாருமே இல்லை. ஏன்னா இயேசு இதை காட்டிலும் மேலானதை கொடுக்கிறவர். அவர் முடிவில்லாத வாழ்வை கொடுக்கிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அந்த மேலானதை நீங்கள் தேட வேண்டும். யாரெல்லாம் மேலானதை தேட போறீங்க? அதான் நித்திய ஜீவன். அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவை நீங்கள் தேட வேண்டும். அந்த கிறிஸ்துவை, இயேசுவை எனக்குள் வாரும் என்று கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிடுங்க. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக
வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் பொழுதே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் பொழுதே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்து நீந்து மூழ்கணுமே, நீந்து நீந்து மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. பாருமையா போதகரே, பாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் பொழுதே. ஜீவ அப்பம் நானே, என்னை விசுவசிக்கிறவன் இந்த அப்பத்தை புசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் கடைசி நாள் எழுப்புவேன், அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். இது பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. யாரெல்லாம் ஜீவ அப்பமாய் கிறிஸ்துவை விசுவசிக்கிறீங்க? என் ஆண்டவர், என் இரட்சகர். சொல்லுங்க, இயேசு ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து, என் ஆண்டவர், என் இரட்சகர், என் மீட்பர். அவர் எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். திரும்ப வருவார். அவரை விசுவசிக்கிறேன் அழைத்து செல்ல வருவார். அவர் வருகிற வரைக்கும் இந்த அப்பம் கிறிஸ்துவின் சரீரம் என்று விசுவசித்து, இந்த திராட்சரசம் இயேசு ரத்தம் என்று விசுவசித்து, அப்பத்து இயேசு சரீரத்துக்கு அடையாளமாயிரு அப்பத்தையும் இயேசு ரத்தத்துக்கு அடையாளமான திராட்சரசத்தை உட்கொண்டு அவர் மரணத்தை உயிர்ப்பை நான் அறிக்கையிடுவேன். அவன் வருகைக்காய் காத்திருப்பேன். மரித்த ஆத்மாவோடு அல்ல, ஜீவனுள்ள ஆத்மாவாக நான் இயேசுவை உடையவனாக இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கிறவனாய் காணப்படுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பூமியில ஜீவனை கொடுக்க உம்முடைய குமாரனை அனுப்பினீங்கப்பா. அந்த ஜீவ அப்பமாய் கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாராக. இவ்வளவு ஆத்மா உயிரடையட்டும், மீட்படையட்டும் என்று ஜெபிக்கிறேன். சாவாமையை தரித்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய வருகையிலே இவர்கள் உம்மை தரிசிக்க இவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களே. நித்திய ஜீவனை தேடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதியும். இவர்கள் சுகமாய் இருப்பார்களாக, தீர்க்காயுசோடு இருப்பார்களாக. இவர்கள் எந்த நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு இவர்களை கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.